ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மர்மமான மரணம் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி இரவு 11:20 மணியளவில் அடையாளம் தெரியாத ஒருவர் பெரிய கடை வீதி காவல் நிலையத்திற்குள் நுழைந்து முதல் மாடியில் உள்ள குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தனது வேட்டியை பயன்படுத்தி தூக்கிட்டு கொண்டுள்ளார். இந்த சம்பவம் காலை பணிக்கு வந்த காவலர்களால் கண்டறியப்பட்ட போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் மற்றும் தடயங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இறந்தவர் பேருந்தில் வந்து இறங்கி போத்தீஸ் கார்னர் பகுதியில் இருந்து காவல் நிலையத்திற்கு நடந்து வந்தது தெரிய வந்துள்ளது. இறந்தவரின் பாக்கெட்டில் கிடைத்த டைரியின் மூலம் அவர் சாமிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜன் என்பது அடையாளம் காணப்பட்டது. அவரது குடும்பத்தினரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் ராஜன் கடந்த 2 நாட்களாக கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் தற்கொலை செய்ய காரணமான குறிப்பிட்ட காரணங்கள் இன்னும் தெளிவாகவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக உக்கடம் காவல் நிலையத்தில் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறுகையில், காவலர் செந்தில்குமார் பணியில் இருந்தபோது இறந்தவர் காவல் நிலையத்திற்கு வந்து பேசியுள்ளார். ஆனால் காவலருக்கு தெரியாமல் மாடியில் உள்ள அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது காலையில் காவலர்கள் பணிக்கு வந்தபோதுதான் கண்டறியப்பட்டது என்றார். மேலும் இது லாக்அப் மரணமில்லை என்றும் காவல் நிலையத்திற்குள் நடந்த தற்கொலை என்றும் ஆணையர் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் மீது ஏதேனும் வழக்குகள் உள்ளனவா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தற்போது துணை காவல் ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தில் கவனக்குறைவாக இருந்த காவலர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையர் உறுதியளித்துள்ளார். மேலும் நீதிபதி முன்னிலையில் விசாரணை நடைபெற உள்ளதாகவும் அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இரவு பணியில் இருந்த காவலர் செந்தில்குமார் மற்றும் அலுவலக அறையை பூட்டாமல் இருந்த உதவி ஆய்வாளர் நாகராஜ் உள்ளிட்ட இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்ய கோவை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. காவல் நிலையத்திற்கு உள்ளேயே ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட இந்த அசாதாரண சம்பவம் கோவை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவரின் மரணத்திற்கான உண்மையான காரணம், அவரது பின்புலம் மற்றும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள மர்மங்கள் குறித்து காவல்துறையின் விசாரணை மூலம் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று நைட்டு சுமார் ஒரு 11:15 பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் என்னை வந்து 25 பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியில் அப்படி யாரும் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்கள் காலையில் வாங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே வந்து ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பேசி. ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த நபர் வந்து பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்கிற கிரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு மாடிப்படி இருக்குது. அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே வந்து உதவி ஆய்வாளர் கிரைம் அவரோட ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ கிரைம் வந்து மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து உள்ளே வந்து யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி தட்டி பார்க்கும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தட்டி பார்க்கும்போது உள்ள ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரி தெரியுது. மேலேருந்து ஹேங்கிங் பொசிஷன், அவர் உடுத்திருந்த வேஷ்டியிலே மேலேருந்து ஃபேனில் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிஹெச்க்கு அனுப்பிச்சிருக்கோம். மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லேட்டராக வந்து
இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஏபிபி பஸ்ஸில் வந்து இறங்குறாரு. இறங்கி நைட்டு 11 மணிக்கு டவுன் ஹால் ஓபியில் போய் உள்ளே போய் 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு, போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு. அதுக்கு அடுத்த கேமராவில் பார்க்கும்போது 11:17க்கு போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 11:19 கிட்ட வராரு. ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்ல. அவர் வந்து பேர் வந்து ராஜன் அலைஸ் அறிவொளி ராஜன். அவர் ஊர் வந்து சாமிச்செட்டிப்பாளையம் நியர் பேரூர், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறவர். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் அங்கே என்கொயரி பண்ணதில் அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸ்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். சிசிடிவி காட்சிகள் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஐஓ வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பாரு. அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அங்கே. அதெல்லாம் இனிமேல் தான் விசாரிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். என்னங்க இதில் வேஷ்டி அவர் கட்டிட்டு வந்த வேஷ்டிலே ஃபேனில் தூக்க மாட்டிருக்காங்க. சென்ட்ரி தவிர வேறு யாரும் இல்லை. அந்த கவனக்குறைவாக இருக்கிறவங்களை இப்போ எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். கவனக்குறைவாக இருக்கிறவங்க மேலே கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை இருக்கும். வேற என்னங்க வழக்கு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல. நம்ம சிசிடிவிஎஸ்ல திருப்பி போட்டு பார்க்கணும். சென்ட்ரி பிசி கண்டிப்பா இருப்பாங்க. பட் யாராவது அக்யூஸ்ட் இருந்தாங்கன்னா ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் ஷேடோவுக்கு கண்டிப்பா ஆள் இருப்பாங்க. இதே போல அந்த அரசு மருத்துவமனையில நேற்று வந்து ஒரு பேருக்கு ஒரு காரணம் இல்லை, அது இன்னும் பார்க்கணும். நம்ம நாலேஜுக்கு வரல இன்னும். அது என்னன்னு பார்க்கணும். இது லாக்அப் டெத் சொல்ல முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சூசைட். பொதுமக்கள் வரணுங்கிறக்காண்டி இருக்கலாம். பட் அதையும் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கோம். சைடு கதவு, மெயின் கதவு எல்லாத்தையுமே சரி பண்ணி திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.